ஓம் ஐயம் கிளீயம் வெட்டுக்குளத்தாயினாரப்பா நம. ஓம் நமச்சிவாய. ஓம் சக்தி மகாகாளி மந்திரகாளி பராசக்தி ஆயுஷு உலகி ஆட்டியக்கிந்தாயே அங்காள பரமசித்தாயே சிவகாமி நீல நில கொண்டவளே நாகவடி உடையவளே நான் நினைப்பதை நடத்தி வைப்பாக விரைந்து வாத்தாயே. ஓ மரி மங்காளி வசிய சோகா. இந்த பதிவில் பில்லி சூனியம் ஏவல் கந்திஷ்டி அச்சமோ குடும்பத்தில் முன்னேற்றம் வர இந்த ஒரு மூலிகை போதும். ஒரு ஊமத்தை காய் வெட்டி வைப்பது 21 பன்றி பலிக்கு சமமானது என கருதப்படுகிறது. நம் வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை அடுத்தடுத்து வருகிறது. வீட்டில் நிம்மதி இல்லை. பில்லி சூனியம் ஏவல் காத்து கருப்பு கண் திஷ்டி போன்ற பிரச்சனைகள் இருப்பதாக அச்சம் உள்ளதா? நீங்கள் செய்யும் தொழில் அதிக போட்டி பொறாமை உள்ளதா? கவலை வேண்டாம். இந்த ஒரு மூலிகை காய் ஒன்று போதும். அந்த காய் தான் கரு ஊமத்தை காயை வயல்வெளியில் வரப்புகளில் கிடைக்கும். இப்போது எல்லா நாட்டு மருந்து கடைகள் கூட இந்த மூலிகை காய் கிடைக்கிறது. கரு ஊமத்தை எடுத்து எல்லாம் வல்ல சிவபெருமானை பிரார்த்தனை செய்து சூடம் ஏற்றி கொள்ள வேண்டும். உங்கள் வீட்டின் வாசலை கருவமத்தை 2ஆக நறுக்கி ஒரு பக்கம் மஞ்சளையும் மறுபக்கம் குங்குமத்தையும் தடவி எடுத்து கொள்ள வேண்டும். உங்கள் தெய்வத்தை வணங்கி மஞ்சள் குங்குமம் தடவிய கருவமத்தை இதை கைமாற்றி 2 புறமும் வைத்து கொள்ள வேண்டும். இப்படி செய்த போது நம் வீடுகளில் எந்த கெட்ட சக்தியும் வராது. தூக்க பிரச்சனை. சில நேரம் குழந்தைகள் பெரியவர்கள் என அனைவருக்கும் இரவில் தூக்கம் இல்லாமல் அவதிப்படுவார். கருவமத்தை 4ஆக கீறிவிட்டு அதில் குங்குமம் தடவி ஒரு கற்பூரம் வேட்டி தூக்கம் இல்லாமல் அவதிப்படுவார்கள் தெற்கு புறமாக நிற்க வைத்து அவரது தலையை வலது பக்கம் 3 முறை சுற்றி இடது பக்கம் 3 முறை சுற்றி 4ஆக பீத்து 4 புறமும் எரிந்துவிட்டு கை கால்களை கழுவிவிட்டு வீட்டிற்குள் போக சொல்ல வேண்டும். இப்படி செய்தால் யாவல்களால் வரும் தூக்க பிரச்சனை தீரும். அமாவாசை பௌர்ணமி நாளில் வீட்டில் கருவமத்தையை வெட்டி வைத்து பிரார்த்தனை செய்தால் போல பல மாற்றங்கள் ஏற்படும். ஒரு ஊமத்தை வெட்டி வைப்பது 21 பன்றிக்கு பலிக்கு சமமானது என கருதப்படுகிறது. வீட்டில் அமைதி இல்லாமல் பொருளாதார சிக்கல் மனக்கசப்பு என தொடர்ச்சியாக இருந்தால் அமாவாசை அல்லது பிரதோஷ நாளில் மாலையில் கருவமத்தை காயை மேலாக நறுக்கி ஓட்டை போட்டு அதில் வேப்ப எண்ணெய் விட்டு வெள்ளை கடுகு போட்டு சிவப்பு திரி போட்டு வீட்டு வாசலில் வெளியே ஆட்கள் பார்க்காதபடி விளக்கு ஏற்ற வேண்டும். இப்படி செய்தால் பில்லி சூனியம் செய்வினை ஏவல் காத்து கருப்பு கண் திஷ்டி நீங்கி வீட்டில் செல்வ மகிழ்ச்சி நிரம்பி வழியும் என்று நம்பப்படுகிறது.